வணக்கம் நண்பர்களே. யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்ட் 1 பார்த்திருந்தோம். 2014 இருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடியது. 19 டு 24 இப்ப அவங்க 24 டு 29 வரைக்கும் இருக்கக்கூடிய 3வது டென்யூர் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்துட்டு இருக்காரு. சோ அப்ப அந்த செகண்ட் டென்யூர் பத்தின ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தது 46 ஸ்கீம் பார்த்திருக்கோம். இப்ப 47ல இருந்து பார்க்க போறோம். இதுல 2019 ஆகஸ்ட் 15 ஜல் ஜீவன் மிஷன், ஜல் தண்ணி, அப்ப தண்ணிக்காக இருக்கக்கூடியது 2024க்குள்ள கிராமப்புற இந்தியாவில் இருக்க அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வசதி. ஜல் ஜீவன்னா எல்லா வீட்டுக்கும் தண்ணி கிடைக்கணும். அப்போ பைப் போட்டு தண்ணி கொடுக்கறது தான் ஜல் ஜீவன் மிஷன். 2019 ஆகஸ்ட் 15. அடுத்து 2019 செப்டம்பர் மாசம், செப்டம்பர் 12 பிரதான் மந்திரி கிஷான் மன்தான் யோஜனா. கிஷான் மன்தான் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க 2019லயே. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி பேர்ல பிரதான் மந்திரி ஷரம் யோகி, ஷரம் யோகினா அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கான பென்ஷன் ஸ்கீம், ஷரம் யோகி மன்தான் யோஜனா. 2015லயே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அட்டல் பென்ஷன் யோஜனான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா போன பாட்டுல சொல்லியிருக்கேன். அது என்னன்னா நமக்கு மாசம் பென்ஷன் 1000 வேணுமா, 2000 வேணுமா, 3000 வேணுமா, 4000 வேணுமா, 5000 வேணுமா, 5 ஐட்டத்துல, அதாவது 5 அமௌண்ட்ல நம்ம ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணோம். அதை சூஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரீமியம் கட்டலாம். இங்க வந்து சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஷரம் யோகியை பொறுத்த வரைக்கும் அன்ஆர்கனைஸ்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கு மாசம் பென்ஷன் 3000 ரூபாய் 60 வயசுக்கு அப்புறம். அதே மாதிரியே விவசாயிகளுக்கு, ஏற்கனவே விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது பிப்ரவரி மாசம் சொல்றாங்க பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு 2 ஹெக்டேருக்குள்ள நிலம் வச்சிருக்கவங்களுக்கு 6000 ரூபாய் தரப்படும் 3 தவணையாக அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு வந்த உடனே அதை விட பெருசா ஒண்ணு பண்ணும்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் தர்றோம் அப்படிங்கிறாங்க. அந்த பென்ஷனுக்கு மாசம் 3000 ரூபாய் அவங்க வந்து பென்ஷன் தர போறாங்க. அப்ப அது என்னன்னு பார்த்தோம்னா சேம் சிமிலர் நம்ம ஷரம் யோகி மாதிரி தான். 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள் கிரைட்டீரியா. அந்த வயசுக்குள்ள இருக்கவங்க 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் பே பண்ணணும். ஒருவேளை இவங்க அமைப்பு சாரா தொழிலாளருக்கான பென்ஷன்ல சேர்ந்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் முக்கியமான ஒண்ணு, யார் எலிஜிபிள்? சிறு மற்றும் குறு விவசாயிகள். இதுல 2 ஹெக்டேருக்குள்ள நிலம் வச்சிருக்கணும். இதே நம்ம வந்து பார்க்கும்போது 6000 ரூபாய் பணம் வாங்கக்கூடிய விவசாயிகள் 2 ஹெக்டேர்னு முன்னாடி சொன்னாங்க, அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஹெக்டேருக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் கவர் பண்றாங்க. இப்ப மாதம் 3000 தரக்கூடிய ஓய்வூதிய திட்டம் நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கிசான் மன்தான் யோஜனான்னு ஒண்ணு இருக்கு, ஷரம் யோகி யோஜனான்னு ஒன்று இருக்கு. ஷரம் யோகினா அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கிசான் அப்படின்னம்னா விவசாயிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதை யார் மேனேஜ் பண்றாங்க? முக்கியமான ஃபேக்ட் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் மேனேஜ் பண்றாங்க. அவங்களே வந்து பார்த்தோம்னா பிரீமியம் தகுந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அது போக எவ்வளவு வந்து லேக் ஆகுதோ அதை தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர் பண்றாங்க. அடுத்து 2019 டிசம்பர் 25ஆம் தேதி அந்த வருஷம் முடிய போகுது. கொரோனா வரப்போது நமக்கு தெரியாது, 20 தான் வரப்போகுது, 2020 தான் வரப்போகுது கொரோனா. அப்ப அந்த வருஷம் எண்டுல டிசம்பர் 25 வாஜ்பாயோட பர்த்டே, அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர். அப்ப அவரை வந்து கௌரவிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அட்டல் பூஜல் யோஜனா. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆகஸ்ட் 15லயே ஜல் ஜீவன் எல்லா வீட்டுக்கும் தண்ணி தரம் சொல்லிட்டோம். பைப்பு போட்டா தண்ணி வர மாட்டேங்குது, ஏன்னா நிலத்தடி தண்ணி இல்ல. அப்ப என்ன பண்றது? முதல்ல நிலத்தடி நீரை ஸ்ட்ராங் ஆக்குவோம். அதுக்கு தான் என்னன்னா பூஜல், அட்டல் பூஜல் யோஜனா 2019 டிசம்பர் 25. அதே மினிஸ்ட்ரி ஜல் சக்தி, நிலத்தடி நீர் மேலாண்மை, நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்தணும், மழை நீரை நம்ம சேகரிக்கணும். அடுத்தது 2020 2020 வந்துருச்சு, கொரோனாவும் வந்துருச்சு. இப்போ கொரோனா பீரியட்ல வந்து பார்த்தோம்னா ஸ்வாமித்வா அப்படின்னு ஏற்கனவே டிஎன்பிசில கேட்டாங்க. ஸ்வாமித்வானா நமக்கு என்ன அப்ரிவேஷன் தெரியணும். சர்வே ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படின்னு ஒண்ணு கஷ்டமான ஒரு டேர்ம். ஸோ ஸ்வாமித்வா அப்படின்னா என்னன்னா கிராமத்தை வந்து நம்ம என்னன்னா மேப் எடுக்கிறது, அதாவது ட்ரோன் மூலமாக. அது என்ன நவீன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோன் மூலமாக மேப் எடுத்து இந்த பட்டா கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டா லேண்ட் பார்டர் போட முடியும். அதுக்காக தான் வச்சிருக்காங்க. அப்ப ட்ரோன் மூலமாக லேண்ட சர்வே எடுக்கிறது, ரெக்கார்ட் ரைட்ஸ், அதன் மூலமா நமக்கு இந்த சொத்துரிமை வந்து ஈஸியா பிக்ஸ் பண்ண முடியும். அப்ப கிராமப்புறங்களில் சொத்துரிமை சான்றிதழ் வழங்குதல், கிராமப்புற மக்கள் நில உரிமை இல்லாத குடும்பங்கள் இவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்பா இருக்கும். இது யார் பண்றதுன்னு பார்த்தோம்னா பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி, அப்புறம் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய சர்வே ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஸ்வாமித்வா வந்து செயல்படுத்துறாங்க. சோ ஸ்வாமித்வா முக்கியமான ஒண்ணு. அடுத்து இதுவும் கொரோனா டைம்ல 2020 ஏப்ரல்ல
பிஎம் ஜிகேஏஒய், பிரதான் மந்திரி காரிப், காரிப்னா ஏழைகள், காரிப் கல்யாண் அண்ணா, இங்க அன்னம்னு வருதோ, அன்னம்னா சாப்பாடு, அன்ன யோஜனா அப்பனா சாப்பாடு, அரிசி தர போறாங்க, இல்ல பருப்பு தர போறாங்க, ஏதோ ஒண்ணு தர்றாங்க. அப்ப இதுல என்ன தர்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ, ஒரு குடும்பத்துல அப்ப 5 பேர் இருக்காங்கன்னா 25 கிலோ, ஒரு நபரை பொறுத்து நபருக்கு மாதம் 5 கிலோ கோதுமை இல்லைன்னா அரிசி. அங்க குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாவை சேர்ந்தவங்களா இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து கோதுமை கொடுப்பாங்க, நமக்கு அரிசி கொடுப்பாங்க. அரிசி மட்டும் இல்ல, கூடைய பருப்பு 1 கிலோ வந்து கொடுக்குறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA முக்கியமானது எந்த வருஷம் கேட்டிருக்காங்க, 2013. அதன்படி கிராமப்புறத்துல 75% பாப்புலேஷன், நகர்ப்புறத்துல 50% பாப்புலேஷன் கவர் பண்றாங்க. அதுல 3 ரூபா 2 ரூபா 1 ரூபாய்க்கு நமக்கு வந்து இதுல வந்து பார்த்தோம்னா அரிசி, கோதுமை, பருப்பு இந்த விலையில கொடுக்குறாங்க. அதுக்கு மேலதான் இது, அதையும் வாங்கிக்கலாம் இதையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. யாருக்கு இது தகுதியானவங்க? இந்த 5 கிலோ அரிசி யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தியோதயா, அதாவது ஏழைகள், அந்தியோதயா அன்ன யோஜனா, முன்னுரிமை குடும்பங்கள், பிரையாரிட்டி கார்டு ஹோல்டர்ஸ், பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படிம்பாங்க. இப்ப பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ஏஏஒய் அப்படின்னா அந்தியோதயா அன்ன யோஜனா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இதுல புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஏழைகள் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கொரோனா பீரியட்ல வேற வேற பக்கம் மைக்ரேட் ஆகி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்லை. அப்ப எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது சேம் கொரோனா பீரியட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா மற்ற டைம் மாதிரி நிறைய திட்டங்கள் போட முடியல, லாக்டவுன்ல இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னம்னா ஆத்ம நிர்பார் பாரத், ஏன்னா மற்ற நாட்டுல இருந்து நமக்கு பொருட்கள் வரல, நம்ம நாட்டுல இருந்து பொருட்கள் போக முடியல, எல்லாமே பாதிக்கப்பட்டு லாக்டவுன்ல இருக்கும். இந்த சமயத்துலதான் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, தற்சார்பு இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. மொத்தமா எவ்வளவுனா 20 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி. இந்த குபேரன் ஒரு படம் வந்துச்சு, அதுல பார்த்தோம்னா 1 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு கப்பலை காமிப்பாங்க, மொத்தமா 1 லட்சம் கோடி இவ்வளவு இருக்குமா அப்படின்ட்டு. 1 லட்சம் கோடினா 1 ட்ரில்லியன். இப்ப நமக்கு வந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாடு 1 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன் டாலர், வெறும் 1 ட்ரில்லியன் கிடையாது. ஏன்னா ஒரு டாலருக்கு இன்னைக்கு மதிப்புக்கு 85 ரூபா ஒரு டாலர் அப்படின்னம்னா. அப்ப நமக்கு என்னன்னா இவங்க டார்கெட்டா வச்சிருக்கிறது இந்தியாவுக்கு விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா 2047ல 30ல இருந்து 35 ட்ரில்லியன். இப்ப நம்ம என்னன்னா 5 ட்ரில்லியன் எக்கனாமி நமக்கு வந்து, அது வந்து டாலர் இருக்கக்கூடிய டார்கெட். அப்ப 20 லட்சம் கோடினா 20 ட்ரில்லியன் டாலர் கிடையாது, வெறும் 20 ட்ரில்லியன், 20 லட்சம் கோடி. நம்ம ஜிடிபில 10% அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இதை வந்து நமக்கு என்னன்னா மொத்தமா எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு பேக்கேஜ் வந்து பிரதமர் வந்து அப்படியே வாசிக்கிறார் டிவில. கொரோனா டைம்ல இதெல்லாம் பார்த்திருப்போம், ஏன்னா நமக்கு வேற எந்த வேலையும் இல்ல, டிவி பார்க்கறது மட்டுமே முழு நேர வேலையா இருந்தது. அப்ப டிவி, யூடியூப். அதே மாதிரியே கோவிட் பீரியட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கல்ல தெருவோர வணிகர்கள். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா திட்டத்துக்கு பேர் என்னன்னா பிஎம் ஸ்வாநிதி. ஸ்வாநிதி அப்படிம்பாங்க, பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார். ஸ்வா அப்படின்னம்னா ஸ்ட்ரீட் வெண்டார், ஆத்ம நிர்பார் தற்சார்பு நிதி, பிரதம மந்திரி ஸ்வாநிதி திட்டம், பிரதமர் தெருவோர வியாபாரிகளின் ஆத்ம நிர்பார் நிதி, அதான் பிஎம் ஸ்வாநிதி. 2020 ஜூன். இதுல என்ன பண்றாங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், நகர்ப்புறம் செயல்படுத்துறவங்க சிட்பி என்ன பண்றாங்க, 10,000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. அந்த 10,000 ரூபாய ஒரு வருஷத்துல திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான் பிஎம் ஸ்வாநிதி. ஆனா அது கூட முக்கியமான ஒண்ணு, எந்த டைம், கொரோனா டைம்ல அது எவ்வளவு பெரிய முக்கியமானதா இருந்திருக்கும். அடுத்து சேம் கோவிட் பீரியடு மே மாசம், ஏன்னா எல்லாமே லாக்டவுன்ல இருக்கும், மீனை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ்ஷுக்காக ஒரு ஸ்கீம். மத்ஸ்ய சம்பதா, சம்பதானா சொத்து, அதாவது சொத்து அப்படின்னா விவசாயியோட சொத்து என்ன, அவங்களுடைய தானியங்கள் தான் சொத்து. இப்ப மாம்பழ வியாபாரிகளுக்கு, மாம்பழ விவசாயிகளுக்கு மாம்பழம் தான் சொத்து. அந்த சொத்துக்கு மதிப்பு இருக்கணும், அது இல்லாம போச்சுனாதான் ரோட்ல கொட்டி போராட்டம் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல சம்பதாங்கிறது என்னன்னா கிசான் சம்பதான்னு ஒண்ணு வந்துச்சு 2016ல, வெறும் சம்பதா. 2017ல பிஎம் சம்பதா, பிரதான் மந்திரி சம்பதா. அது வந்து உணவுப் பொருட்களுக்கு, மீனுக்கும் சேர்த்து, மீனுக்கு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் மத்ஸ்ய சம்பதா அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப பிஷரிஸ்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கீம் லான்ச் பண்ணது 2020. இதுல 220 லட்சம் டன், 220 லட்சம் டன் அவ்வளவு டார்கெட் நம்ம வந்து மீன் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மத்ஸ்ய சம்பதாக்கு முன்னாடி நம்ம என்னன்னா இது வந்து கடல்ல இருந்து எடுக்கக்கூடியது ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிமா, நீல புரட்சி. எப்படி நமக்கு வந்து பயிர்களுக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி, பாலுக்கு வந்து வெண்மை புரட்சி, முட்டைக்கு வந்து வெள்ளி புரட்சி, எண்ணெய் வித்துக்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி
ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இப்ப ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம 2015-16 ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நேஷனல் மரைன் ஃபிஷரி பாலிசி, நேஷனல் மரைன் ஃபிஷரி பாலிசி 2017-18. இந்த 2017 நமக்கு ஏற்கனவே ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி என்னன்னா நேஷனல் ஹெல்த் பாலிசி, தேசிய சுகாதார கொள்கை. அந்த தேசிய சுகாதார கொள்கையில தான் நமக்கு ஆயுஷ்மான் பாரத் அடுத்த வருஷம் போட்டோம் 2018 ஆயுஷ்மான் பாரத். அப்ப அந்த 2017 என்னன்னா மெரைன் ஃபிஷரி பாலிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 18-19 ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு ஃபண்டு, எஃப்ஐடிஎஃப்னு ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்புறம் கிஷான் கிரெடிட் கார்டு, முக்கியமான கேள்வி 98 கொடுத்திருப்பாங்க. விவசாயிகளுக்கு ஒரு கிரெடிட் கார்டு லிமிட்டை கூட இப்ப 5 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிய மீனவர்களுக்கும் கொடுக்குறாங்க. கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னா விவசாயிகளுக்கு, அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற கிரெடிட் கார்டை மீனவர்களுக்கும் கொடுக்குறோம், ஃபிஷ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து பார்க்கும்பொழுது முக்கியமானது 20 தான் நம்ம கொண்டு வரக்கூடிய 2020 பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. அதான் இப்ப பாக்குறோம் நம்ம. இதுல ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பாருங்க 22 மில்லியன் மெட்ரிக் டன் 24-25க்குள்ள 220 லட்சம். அடுத்து 2021 வந்துருச்சு. அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா செகண்ட் வேவ் போய் அப்படியே ரிலாக்ஸ் பண்றோம். அக்டோபர் 13 2021 கதிசக்தி. கதிசக்தியை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான தேசிய மாஸ்டர் பிளான், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. ஏன்னா நமக்கு 20 ஃபுல்லா லாக்டவுனு, 20 செகண்ட் வேவ் அப்போ லாக்டவுனு. அதுக்கப்புறம் ரயில்வே மற்றும் சாலைகள் ரோடு உட்பட 16 மினிஸ்ட்ரியை ஒருங்கிணைச்ச உள்கட்டமைப்பு திட்டம். இதுல ஏற்கனவே நம்ம வந்து பாரத் மாலா, சாகர் மாலா, மாலைனா மாலை போடுறது, 34,000 கிலோமீட்டருக்கு மேல பாரத் மாலா டார்கெட் வச்சோம். அப்போ உள்நாட்டு நீர்வழிகள், துறைமுகங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கான்சென்ட்ரேட் பண்றது, அதான் கதிசக்தி அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிஎம் லைஃப். லைஃப் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வரான்மெண்ட். நம்ம பிஎம் வந்து பார்த்தோம்னா கிளாஸ்கோல நடைபெற்ற COP26 போயிருந்தாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறாரு. இந்தியா வந்து நமக்கு நெட் ஜீரோ எமிஷன் அடைகிறதுக்கு, ஏன்னா பாரிஸோட கிளைமேட் டீலு, பாரிஸ்ல வந்து பார்த்தோம்னா 2015 பாரிஸ்ல வந்து பார்க்கும்போது டெம்பரேச்சர் லிமிட்டை 2 டிகிரி செல்சியஸ்ல குறையணும், எஃபெக்டிவ்லி 1.5 டிகிரி செல்சியஸ்ல குறைக்கணும். அதுக்கு நம்ம வந்து கார்பன் எமிஷனை குறைக்கணும். அப்ப கார்பன் இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்றோம்னா அதுக்கு ஒரு டார்கெட் 2070 இந்தியா வந்து நெட் ஜீரோ அடையணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற 5 டார்கெட் இருக்கு, இதுல கொண்டு வரும். அதுல நீங்க வந்து என்னன்னா என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல மாத்துங்க, அதான் பிஎம் லைஃப், லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். 21 நாள் ஒரு வாழ்க்கை முறை, எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் அப்படின்னு தத்துவம்லாம் சொல்லிட்டு இது என்னது 2021 இந்த பிஎம் லைஃப் அப்படிங்கறத லான்ச் பண்றாங்க. சோ அப்ப 21 டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2022 ஏப்ரல் 1ஆம் தேதி மிஷன் சக்தி. பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குடையின் கீழ் பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு, அம்பர்லா ஸ்கீம் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வர்றாங்க. இத 2 காம்பனண்டா பிரிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது சம்பல். அடுத்து சமர்த்தியா, சமந்தா கிடையாது, சமர்த்தியா. சமர்த்தியானா சாமர்த்தியமா இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இப்ப சம்பல் பாதுகாப்பு, சமர்த்தியா அப்படின்னா அதிகாரம் அளித்தல், இப்படின்னு 2 காம்பனண்டா பிரிக்கிறாங்க. இந்த சம்பல்ல என்ன பண்றாங்க பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர். இது முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓஎஸ்சி ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர், ஒரே இடத்துல நம்ம வந்து எல்லா பிரச்சனைக்கும் அணுகக்கூடியது. அது ஹரியானா மாநிலத்தில் முதல் தொடங்கப்பட்டது. எப்பன்னா ஆகஸ்ட் 31 2015. அதுக்கப்புறம் பெண்களுக்கான உதவி எண் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. உதவி எண்கள் முக்கியமான ஒண்ணு. நான் ஷார்ட்ஸ் வந்து தனியா போட்டிருக்கேன். இதுல 181 தமிழ்நாட்டில் எப்ப லான்ச் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 10 மனித உரிமை நாள். 1948 மனித உரிமை கொண்டாட்டம் கொண்டு வரப்பட்டது. 2018 இந்த பெண்கள் உதவி எண் 181 கொண்டு வராங்க. அடுத்து பேட்டி பச்சோ பேட்டி படோ அப்படிங்கிறது 2015 கொண்டு வரப்பட்டது. இப்ப கூட குரூப் அண்ட் பிலிம்ஸ்ல பார்த்திருப்போம். முக்கியமான ஸ்கீம். பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும், நமக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிறது, பாதுகாப்பு, கல்வி, அதை சொல்லக்கூடியதான் பேட்டி பச்சோ அப்படிங்கிறது. இப்போ முக்கியமான ஒரு ஸ்கீம். அடுத்து நாரி அதலத். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம்னா நாரி சக்தி வந்தானாதினியம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது. இப்ப நாரி அதலத் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு அவங்களுக்கான ஒரு நீதிமன்றம், மக்கள் லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். அப்ப பெண்களுக்கான நீதிமன்றமா இருக்கக்கூடியதான் நாரி அதலத். இதெல்லாம் பாதுகாப்பு. அடுத்து சமர்த்தியா, அதிகாரம் அளித்தல். உஜ்வாலா இல்லங்கள், ஒரு டிராபிக் கடத்திட்டு போயிடுறாங்க, கடத்திட்டு வந்தவங்க மீட்டு வர்றாங்க, மறுவாழ் அளிக்கணும், கடத்தல தடுக்கணும். இதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 23 சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 23. அதுக்கு ஒரு ஆக்ட் வந்து 1956 ஆக்ட் வந்து போட்டிருக்கோம், இம்மோரல் டிராபிக் ப்ராஹிபிஷன் ஆக்ட் சொல்லி 52 போட்டிருக்கோம். இப்ப அதுல அந்த இல்லங்கள் அவங்களை பாத்துக்கிற அந்த இடத்துக்கு பேரு உஜ்வாலா. ஏற்கனவே உஜ்வாலா அப்படின்னம்னா
நமக்கு எல்பிஜி சிலிண்டர் வழங்குறது உஜ்வாலா அப்படின்னு திட்டம் இருக்கு. உஜாலான்னு சொன்னா எல்இடி பல்பு கொடுக்கறது உஜாலா, ஏன்னா உஜாலானா வெண்மை. உஜ்வாலான்னு சொன்னா எல்பிஜி. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இந்த டிராபிக். அடுத்து சுவாதர், ஆதரவற்றவங்க. சுவாதர் கிரகம், கிரகம்னா வீடு. சுவாதர் கிரகம் ஆதரவற்றவங்களுக்கு கடினமான சூழ்நிலை ஒரு இடைக்கல கொடுக்கறது. அதுக்கு பேர் என்னன்னா சக்தி சதன். சக்தி சதன் தான் சுவாதர் கிரகம் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல், பணிபுரியும் பெண்களுக்கு விடுதிகள். சகி, சகினா தோழி, சகி நிவாஸ், சகி நிவாஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா தோழி விடுதி அப்படின்னு வச்சிருக்கோம். இதுல திருநங்கைகள் கூட நம்ம வந்து தொடங்குறதா சொல்லியிருக்கோம், மதுரையிலையும் சென்னையிலையும். அது வந்து பார்த்தோம்னா அரண் அப்படிங்கிற பேர்ல. ஏன்னா திருநங்கைகள் பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க, 10 கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே, நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதுல. அடுத்து பிரதான் மந்திரி மாத்ருவந்தனா யோஜனா, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம பார்த்தோம். மாத்ருவந்தனா யோஜனா எவ்வளவுனா 5000 ரூபீஸ் தருவாங்க. அது வந்து பார்த்தோம்னா மகப்பேறு காலத்தில் வழங்கப்படும் நிதி. நமக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் வந்து பார்த்தோம்னா 18,000 ரூபாய் தர்றாங்க. அடுத்து தேசிய மழலையர் இல்ல திட்டம், பால்னா நேஷனல் கிருஷி ஸ்கீம். 50 பேத்துக்கு மேல ஒருத்தர் ஒரு பக்கத்துல பணி இருக்காங்களா, அங்க வந்து பெண்கள் இருக்காங்கன்னா, அப்ப வந்து பார்க்கும்போது குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு அந்த இடத்துல குழந்தைகள் காப்பம் இருக்கணும். அது வந்து 2022 நேஷனல் கிருஷி ஸ்கீம். அடுத்து கேப் ஃபண்டிங் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், பொருளாதார அதிகாரத்துக்கு இடைவெளி நிதி அப்படின்னு ஒரு ஃபண்ட் வேற கொண்டு வராங்க. இதெல்லாம் கொடுத்தோம்னா அதிகாரம் வந்துடும். அடுத்த ஸ்கீம் பாருங்க, மிஷன் அம்ரித் சரோவர். அமிர்தம் அப்படின்னம்னா இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அமிர்தம். சரோவர் அப்படின்னா நீர்நிலைகள். அப்ப நீர்நிலைகளை பாதுகாத்துக்கணும். எங்க இந்த தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறது கூமாவட்டி மாதிரி இல்ல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 2022 ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் தினம். அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம வந்து கூமாவட்டி மாதிரி சர்பத் தண்ணி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து கொண்டு வரணும். அமிர்த சரோவர் 75 நீர்நிலைகள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 75 நீர்நிலைகளை வந்து மேம்படுத்தணும். எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிப்புக்கு நோக்கம். விடுதலை போராட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த 75th அனிவர்சரி அம்ரித் மகோத்சவா அப்படின்னு வரும். நம்ம கூட ஏதாவது கண்டென்ட் ஐஎன்எம்க்கு தேடினோம்னா சுதந்திர தின அமுத பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய விடுதலை பத்தின கண்டென்ட் வந்து கிடைக்கும். சோ அப்ப அதுலதான் அமிர்த சரோவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு. அடுத்து 2022 தான் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம், அது புதிய பாரத எழுத்தறிவு சொல்லுவோம். அதுல எம்பவர் அடல்ட் 15 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாரும் யாரோ படிக்காம போயிட்டாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா 14 வயசுக்கு உள்ள இருந்தா அது ஃபண்டமெண்டல் ரைட்டு, கண்டிப்பா அவங்க படிச்சே ஆகணும். நமக்கு 2009 வந்து நம்ம வந்து சட்டம் போட்டிருக்கோம், 2010 நடைமுறைக்கு வந்தது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கு, ஆர்டிகல் 21A. இதுல வந்து பார்க்கும்போது நமக்கு 15 வயசுக்கு அப்புறம் இருக்கவங்க புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 5 நோக்கங்கள். அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு இருக்கணும், விமர்சனம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், லைஃபுக்கு தேவையான தொழில் திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், அடிப்படை கல்வி இருக்கணும், தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், கண்டினியூஸ் எஜுகேஷன் தொடர் கல்வி. இதெல்லாம் நமக்கு புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் இருக்கக்கூடிய 2022. அடுத்து அகைன் 2022 அக்னிபாத், வட இந்தியா ஃபுல்லா பத்தி எரிஞ்சது அக்னிபாத் அப்படின்னு கொண்டு வரும்போது, ஏன்னா அக்னி வீரர்கள் அப்படின்னு ராணுவத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா 17 வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே 4 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு பீரியடு. 4 வருஷம் தான் ஆர்மியில வேலை செய்ய போறாங்கன்னா அப்ப ட்ரைனிங் எவ்வளவு வருஷம் கொடுப்பீங்க? 6 மாசம் ட்ரைனிங். 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு மீதி 3 வருஷத்தை அவங்கள்ட்ட வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 100 பேர் எடுத்தா அதுல 25 பேரை தான் நாங்க பர்மனண்டா வச்சுக்குவோம், 25% இப்படின்னு சொன்ன உடனே வடக்க உள்ள கொந்தளிச்சுட்டாங்க. அப்படியே தான் இருக்கு. இப்ப அக்னிபாத் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராணுவத்துக்கு ஆள் சேர்க்க திட்டம். இதுல சேர்றவங்களுக்கு பேரு அக்னி வீரர்கள், அக்னி வீர்ஸ் என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படிம்பாங்க. அடுத்து 2023 பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி பிரதான் மந்திரி பிவிடிஜி டெவலப்மெண்ட் ஸ்கீம். பிவிடிஜினா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிம்போம். அது ஒரு அந்த அப்ரிவேஷன் முக்கியமான ஒண்ணு. பிவிடிஜினா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்தியாவில் எத்தனை பிவிடிஜி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 75 பேர் இருக்காங்க. அதான் 75 கேட்டகரி. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் வந்து பார்த்தோம்னா 75. அடுத்து பிஎம் விஸ்வகர்மா ஜெயந்தி செப்டம்பர் 17. நமக்கு வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் 15 தந்தை பெரியார் பர்த்டே. இன்னைக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ராபின்சன் பூங்கால கொற்றமலையில 1949 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் செப்டம்பர் 17 சொல்றேன். செப்டம்பர் 17 சொன்னோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. 2023 விஸ்வகர்மா. இதுல என்னன்னா 18 வயசு ஆனவங்க விஸ்வகர்மா அப்படின்னம்னா நமக்கு பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கான, அப்ப கை கருவிகளை வச்சு ஒரு கூட்டு செய்யறவங்க, தங்க வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி அவங்களே கிளாசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு 18 டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றது, அப்புறம் எம்எஸ்எம்இ கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு பினான்சியல் எய்டு பண்றது, இதெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம இதையே எதிர்த்தோம்னா
18 வயசுல நம்ம பையன் படிச்சுட்டு இருப்பான். அப்ப போய் அப்பாவோட தொழிலே பண்ணணுமா? அதற்காகத்தான் ஜெயரஞ்சன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை போட்டோம் நம்ம. விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக ஜெயரஞ்சன் கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி இப்ப 2025ல ஏப்ரல் மாசம் குன்றத்தூர்ல ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணோம். கலைஞரின் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு நம்ம ஒரு புதுசான திட்டம். அதுல ஏஜை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் நம்ம. முக்கியமான ஒண்ணு. அடுத்து 2023 நவம்பர் 30 நமோ நரேந்திர மோடி அவரோட பேரை தான் சுருக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமோ ட்ரோன். ட்ரோன்னா நமக்கு தெரியும் தீதி. தீதினா அக்கா. எப்படி தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா அம்மா அப்படின்னு சொன்னா ஒரு கல்ட், ஒரு ஐடென்டிட்டி. தமிழ்நாட்டுல அம்மா அப்படின்னா ஜெயலலிதா இருந்தாங்க. அதே மாதிரி தீதினா மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி இருக்காங்க, மேற்கு வங்க முதல்வர். அவங்கள தான் தீதி அக்கா என்று அன்போடு அழைக்கப்படுறவங்க. பட் இது அவங்களுக்காக வைக்கல. தீதினா எல்லாத்தையுமே நம்ம பொதுவா அக்கான்னு சொல்லுவோம். அப்ப பெண்களுக்காக, பெண்கள் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள், தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் டே NRLM அப்படிங்கிறது. அப்ப அதன் கீழே தான் சுய உதவி குழுக்களுக்கு வந்து நம்ம வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் அது. அப்ப அதுல சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு வந்து என்ன வருஷம் கிடைக்கிற இன்கம்ல கொஞ்சம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக ட்ரோன் பயிற்சி. இதை யார் பயன்படுத்திக்கலாம்? ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு, அங்க வந்து உரம் கரெக்டா போட்டிருக்காங்களா, பயிர் வாடி இருக்கா, இதெல்லாம் எப்படி மானிட்டர் பண்றது, அப்புறம் அதுல கேமரா ஆப்ரேட் பண்றது, ட்ரோன் ஆப்ரேட் பண்றது, இந்த ட்ரைனிங்கா கொடுக்கறதா நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டம் 2023 நவம்பர் 30 பெண்களுக்கான திட்டம் அது. அடுத்து 2023 தான் PM பிரேரணா. PM மென்டர்ஷிப் ஸ்கீம். பிரேரணா எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோடது. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 9வதுல இருந்து 12வது படிக்கிற பசங்க இவங்கள ஒரு வாரம் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம், ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதுல 20 பேர் மொத்தம், 10 பேர் பசங்க, 10 பேர் பொண்ணுங்க. பாரம்பரியம் மற்றும் புதுமைகளை சந்திக்கும் வேர் ஹெரிடேஜ் மீட்ஸ் இன்னோவேஷன், சிறந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய மாணவர்களுக்கான அனுபவமிக்க மற்றும் ஊக்கமளிக்கும் கற்றல் திட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் பண்ணக்கூடியதான். அடுத்து என்ன பண்ணலாம், 10th முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், 12th அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான திட்டம் தான் இந்த PM பிரேரணா அப்படிங்கிற திட்டம். இது நாம வந்து பார்த்தோம்னா கல்லூரி கனவுன்னு வச்சிருக்கோம். அதுல வந்து 12th முடிச்சவங்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்லூரி கனவு மூலமா தமிழ்நாடு ஸ்கீம் அடுத்த பாட்டுல நான் கொடுக்குறேன் நான். அடுத்து 2023 தான் PM பிரணாம். பிரணாமுக்கு அப்ரிவேஷன் முக்கியம். PM ப்ரோக்ராம் ஃபார் ரெஸ்டோரேஷன் அவேர்னஸ் நூரிஷ்மெண்ட் அண்ட் அமிலியரேஷன் ஆஃப் மதர் எர்த். மதர் எர்த்னா நம்முடைய தாய் நாடு, அதாவது பூமி. பூமி தாய். பூமி தாய் அப்படிங்கிறது நமக்கு சிலப்பதிகாரத்தில் கூட சொல்லுவாங்க. மண்ணக மடந்தையை மயக்கோழி பணல் போல். நம்ம கோவலன் வந்து சாப்பிட உட்காரும் போது கண்ணகி வந்து இலையில தண்ணி தெளிப்பாங்க. அப்ப பூமி மயங்கி கிடைக்குதான், பூமிக்கு வந்து தண்ணி தெளிக்கிற மாதிரி பூமியை தாய் என்று சொல்வது ஒரு வழக்கமா இருக்கு. அப்ப அந்த மதர் எர்த்தை வந்து நம்ம பாத்துக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த மதர் எர்த்துல நாம ரசாயன உரங்கள் போடக்கூடாது. என்விரான்மென்ட் வந்து பார்த்தோம்னா சைலண்ட் ஸ்பிரிங் அப்படிங்கிற புத்தகம் ரச்சல் கார்சன் அப்படிங்கிறவங்க எழுதுனது. உலகத்துல முதல்ல இந்த பார்த்தோம்னா ரசாயனம் DDT பயன்படுத்தினா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க எழுதினாங்க. அதுக்கு தடையெல்லாம் விதிச்சாங்க. அப்ப ரசாயனம் நமக்கு ஒரு காலத்துல தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பசுமை புரட்சிக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதாவது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள். அப்பதான் நம்ம உற்பத்தி அதிகப்படுத்தணும். பட் இப்ப அது வந்து நிலத்தை பாதிக்குது. அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஆர்கானிக்கா மாறணும். அதுக்கானதான் இந்த PM பிரணாம் அப்படிங்கிறது. ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்கள், பஞ்சகவ்யா மாதிரி மாற்று உரங்கள் போடணும், நம்ம இயற்கை உரங்களா பயன்படுத்தணும். அடுத்து பிப்ரவரி 14ஆம் தேதி இல்ல, 15ஆம் தேதி, ஒரு நாள் தள்ளி, பிப்ரவரி 14 அடுத்த நாள் பிப்ரவரி 15 2023 வைப்ரண்ட் வில்லேஜஸ் துடிப்பான கிராமங்கள் திட்டம். துடிப்பான கிராமங்கள் திட்டத்துல ஃபர்ஸ்ட் என்னன்னா VVP 1 ஃபர்ஸ்ட் பார்ட். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா வடக்கு மாநிலங்கள் அதோட எல்லைகள் மட்டும். இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் அப்படின்னம்னா இன்டர்நேஷனல் பார்டர், வேற ஒரு சைனாவை தொட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கும். அப்ப அந்த ஸ்டேட்டோட அந்த பார்டர்ல கூடிய கிராமங்களை உள்துறை அமைச்சகம் பத்திரமா பாத்துக்கணும். அங்க டெவலப்மெண்ட் இருக்கணும். இல்லைன்னா பக்கத்து நாட்டுக்காரர் வந்து நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களை பாத்துக்கிறோம்னு அவங்க அடைக்கலம் கொடுத்துருவாங்க. அப்ப அங்க சாலை இணைப்பு, வீட்டு வசதி, கிராம உள்கட்டமைப்பு இது எல்லாத்தையுமே மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் துடிப்பான கிராமங்கள். கிராமங்கள்னு சொன்னா எந்த துறைன்னு கேட்டா நமக்கு டக்குன்னு ஊரக வளர்ச்சி அப்படின்னு போட்டுரும், ரூரல் டெவலப்மெண்ட் போடுவோம். ஆனா இந்த துடிப்பான கிராமம் அப்படின்னா அது துடிப்புன்னு சொல்லும் போதே உள்துறை ஏதோ வில்லங்கம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு கவர் பண்ணிட்டாங்க. முதல்ல வடக்கு மட்டும், பார்ட் 2ல வந்து பார்த்தோம்னா கிழக்கு பக்கம் மத்த பக்கம் இருக்கக்கூடிய கிராமங்களையும் கவர் பண்றாங்க. அடுத்து 2023 ஜூன் மாசம் 5ஆம் தேதி, ஜூன் 5ன்னு சொன்னா 1972 ஸ்டாக்ஹோம் சமிட் முதல்ல என்விரான்மெண்ட்டுக்காக நடந்தது. இந்திரா காந்தி அம்மா கலந்துக்கிட்டாங்க. அப்ப என்விரான்மெண்ட் டே, அந்த என்விரான்மெண்ட் டேல மிஸ்டி
அப்படின்னு லான்ச் பண்றோம். மிஸ்டி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். மாங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் டேஞ்சபிள் இன்கம்ஸ். அப்ப மிஸ்டி எதுக்காகனா மாங்குரோவ்னா சதுப்பு நில காடுகள். சதுப்பு நிலத்துல பார்த்தோம்னா நமக்கு பயாலஜில வரும் அபிசீனியான்னு ஒரு செடி இருக்கும். அந்த அபிசீனியால வந்து பார்க்கும்பொழுது வேர்கள் வழக்கமா தாவரத்துக்கு மண்ணுக்குள்ள இருக்கும், அதுக்கு மட்டும் வேர் வந்து மேல இருக்கும். ஏன்னா அந்த மண் அந்த இடத்துல இருந்து ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காகவே அது வந்து பார்த்தோம்னா மண்ணுக்கு மேல வந்திருக்கும். அதுக்கு பேர் நெமட்டோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வித்தியாசமா இருக்கிறதுனால அந்த காட்டுக்கு பேர் அலையாத்தி காடு. ஏன்னா வேறு மேல இருக்கு, அலை வந்தா தடுத்துரும், சுனாமியே வந்தாலும் தடுத்துரும். சுனாமியில இருந்து நிறைய பாதுகாப்பு அளிச்சது. அப்ப மாங்குரோவ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை பின்ன சுனாமி வந்துச்சுன்னா அதான் வந்து காப்பாத்தும். 9 கடலோர மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்கள்ல 540 சதுர கிலோமீட்டரை வந்து நம்ம கவர் பண்றோம் இந்த மிஸ்டி திட்டம் மூலமாக. அப்புறம் வந்து பார்க்கும்போது நமக்கு மாங்குரோவ்னு சொன்னோன்னே ராம்சர் தலங்கள். ராம்சர் இப்ப பார்த்தோம்னா 91 இருக்கு. அதுல சக்கரக்கோட்டை நம்ம வந்து பார்க்கணும்னா ராமநாதபுரம், தேர்தங்கல் ராமநாதபுரம், நஞ்சராயன் பார்த்தோம்னா நமக்கு வந்து திருப்பூர். இது முக்கியமான ஒண்ணு. பறவைகள் சரணாலயம் நஞ்சராயன் திருப்பூர் முக்கியமான ஒண்ணு. இதுல பிப்ரவரி 2ஆம் தேதி நமக்கு வந்து பார்க்கும்போது வெட்லாண்ட் டே வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி 2. ஏன்னா அன்னைக்கு தான் ராம்சர் கன்வென்ஷன் வந்து சைன் ஆகுது 1971ல. அடுத்து நவம்பர் 15. நவம்பர் 15ன்னு சொன்ன உடனே 1899ல நமக்கு முண்டா ரெபலியன் பிர்சா முண்டா. சோ பிர்சா முண்டா பழங்குடியினர். அவருடைய பர்த்டே வந்து பார்த்தோம்னா ஜன்ஜத்திய கௌரவ திவாஸ் நவம்பர் 15. அப்ப அந்த ஜன்ஜத்திய கௌரவ திவாஸ் ஆதிவாசிகளுக்கான கௌரவமான தினம் அப்படி பழங்குடியினர் தினமா செலிப்ரேட் பண்றோம். அந்த பிரதான் மந்திரி ஜன்ஜத்திய ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு அவர் பர்த்டேல ஒரு திட்டம் 2023ல மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் பழங்குடியின மக்களுக்கான அடிப்படை வசதிகள், வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி சாதாரண விஷயம் தான். பட் அது பெரிய விஷயம் அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு. அடுத்து பிப்ரவரி 13 ஒரு நாள் முன்னாடி 2024 பார்த்தோம்னா என்னன்னா பிஎம் சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. பிரதம மந்திரி பேர்ல சூரிய சூரிய ஒளி மூலமாக இயங்கக்கூடிய நமக்கு மின்சார வசதி ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்கணும். ஏற்கனவே நமக்கு 2014ல பார்த்தோம்னா தீன்தயாள் உபாத்தியாய பேர்ல ஒரு கிராம ஜோதி யோஜனா கிராமப்புறத்துல நம்ம மின்சார வசதி தரணும். அதுக்கப்புறம் 2017ல பார்த்தோம்னா நமக்கு அதுவும் பிரதமர் பேர்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா அப்போ ஒரு சௌபாக்கியா அப்படின்னு ஒரு திட்டம் கிராம நகரம் எல்லா பக்கமே நமக்கு மின்சார வசதி தரணும். 24ல அதான் மின்சார வசதி கொடுத்துட்டோம்ல. ஆனா அந்த மின்சாரம் எப்படி கிடைக்குது? நிலக்கரியை போட்டு எரிச்சு அதன் மூலமா சுடுதண்ணியை வந்து நம்ம கொண்டு வந்து நீராவியை கொண்டு வந்து சக்கரத்தை சுத்தி இப்ப நமக்கு மாசுபடுது. நிலக்கரியும் நம்மள்ட்ட வந்து குவாலிட்டியானது இல்ல. ஒரு தாமோதர் பக்கம் கொடுக்குற பிட்டுமினஸ்லயும் குவாலிட்டி கம்மியா இருக்கு, சல்பர் அதிகமா இருக்கு, மாசுபடுத்துது. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய லிக்னைட்லயும் நம்ம பார்த்தோம்னா பழுப்பு நிலக்கரி மாசுபாடு அதிகமா இருக்கு. ஆந்திர சைடு பார்த்தோம்னா நம்ம இறக்குமதி தான் பண்ணணும். அப்ப என்னன்னா கரண்ட குறைக்கணும், செலவு குறைக்கணும், பொல்யூஷனை குறைக்கணும். எல்லாம் வரும்பொழுது எல்லாத்துக்கும் சோலார் கொடுத்துருவோம் அப்படின்னு சூரிய உதயம் அப்படின்னு முதல்ல பேர் வச்சாங்க. அது உதய சூரியன் தப்பா போயிடும், சூரிய உதயம் அந்த மாதிரி பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎம் சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்னு சொல்லி பேரை மாத்திட்டாங்க. 1 கோடி வீடுகள் 1 crore ரூட் ஆஃப் சோலார் மூலம் இலவச மின்சாரம் எப்ப 2027 மார்ச்சுக்குள்ள. அடுத்து 2024 நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் சீட்ஸுக்காக நமக்கு எப்படி வந்து பெட்ரோலும் நம்ம வந்து கச்சா எண்ணெய் மூலமா குரூட் ஆயில் எப்படி இறக்குமதி பண்றோமோ வண்டிக்கும் எண்ணெய் இல்ல, நமக்கும் எண்ணெய் இல்ல, சாப்பிட்றதுக்கும் நமக்கு எண்ணெய் இல்ல. பாம் ஆயில் தான் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்றோம். கடுகு எண்ணெய் வட இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்றோம். நமக்கு வந்து பார்த்தோம்னா மிஸ்டர் கோல்டு அது வந்து பார்த்தோம்னா கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் சன்ஃபிளவர் வந்து பார்த்தோம்னா கோல்டு வின்னரு, சன்ரிச் இந்த மாதிரி இருக்கு. பட் அதனுடைய உற்பத்தி ரொம்ப குறைவு. அதனால பாம் ஆயில் வந்து பார்க்கும்போது மலேசியா அதுக்கப்புறம் இந்தோனேஷியால இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். இந்தோனேஷியா வந்து பார்த்தோம்னா ஒரு காலத்துல நமக்கு தடை விதிச்சிட்டாங்க. அப்ப ஆயில் தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு வருது. அப்பதான் சரி என்னன்னா மரபணு மாற்றப்பட்ட கடுகுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நிலையில எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தணும். அப்பதான் நம்ம எண்ணெய் தண்ணீர் அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் சீட்ஸ் NMEO ஆயில் சீட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். 7 வருஷத்துல இதை நம்ம அடையணும்னு டார்கெட் வச்சிருக்கோம். 2024ல இருந்து 31க்குள்ள 7 இயர்ஸ்ல இதை அச்சீவ் பண்ணணும். அடுத்து 2024 ஜூலை அதாவது பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரதான் மந்திரி ஜன்ஜத்திய உன்னத் கிராம் அபியான். உன்னத் கிராம் அபியான் ஜன்ஜத்தியன்னு சொன்னா ஆதிவாசிகளுக்கு பழங்குடியினர்களுக்காக. அப்ப பழங்குடியினர் அப்படின்னு சொல்லும் பொழுது 63,000 கிராமங்கள் 5 கோடி பழங்குடியின மக்கள் அவங்களுடைய சமூக பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காகத்தான் இது வந்து நம்ம வந்து பிஎம் ஜுகா அப்படின்னு வருது. அதாவது ஜன்ஜத்திய உன்னத் கிராம அபியான் அப்படிங்கிற திட்டம் 2024 ஜூலை மாசம் 23. அடுத்து 2024ல அக்டோபர் மாசம் இதான் கடைசி ஸ்கீம் 72 ஸ்கீம் பாக்குறோம். ஹம்சஃபர் அப்படின்னா ஹம்னா நம்ம சஃபாரி
சஃபாரினா வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு வண்டியில போறது அப்படின்னு ஞாபகம் சஃபார் அப்படின்னா டிராவல் பண்றது. இப்ப ஹம் சஃபார் அப்படின்னா டிராவல் சம்பந்தப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலை நமக்கு வந்து பார்க்கணும்னா ஒரு பாதுகாப்பான இனிமையான பயண அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நேஷனல் ஹைவேல நம்ம போகும்போது இனிமையான பயணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அப்ப ஆப்னா முக்கியமானதாச்சா ராஜ்மார்க், ராஜமார்க்கம். ராஜமார்க்கம்னா ராஜபாதை. ராஜ்மார்க் யாத்ரா, ராஜ்மார்க் யாத்ரா யாரோட வந்து பார்த்தோம்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுல நமக்கு வந்து எங்கெங்க டாய்லெட் இருக்கு, எங்கெங்க என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, ஹைவேஸ் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு அதுல அந்த ஆப்ல தெரிஞ்சுக்கலாம். சோ இதோட 72 ஸ்கீம் நம்ம 2 பார்ட்ல பார்த்திருக்கிறோம். இதுல எந்த எந்த திட்டம் என்ன நோக்கத்துக்காக இருக்கு, ஒரு புத்துகளை கேட்டா அடிக்கிற அளவுக்கு நம்ம தரவா இருந்தா போதும். அடுத்தது பழைய திட்டங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ல தான் இருக்குது. அதுல இருந்து இதை வெட்டி வச்சிருக்கிறேன். ஏற்கனவே ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தனியா ஒரு ஸ்கீம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரியா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். பழைய திட்டத்துல 20 அம்ச திட்டம் இந்திரா காந்தி அம்மாவோட 1975 எமர்ஜென்சி டைம்ல அவங்க வந்து செயல்படுத்தின திட்டம் அது. அடுத்து அவங்கள தூக்கிட்டு முதல்ல காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வர்றாங்க. சோ அப்ப அவங்க வந்து பார்க்கும்போது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இது முக்கியமான ஒண்ணு. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. அதுக்கப்புறம் கிராமப்புறத்துக்கு தான் ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலை வாய்ப்பு ட்ரைசம் அப்படிங்கிறது 79. தென் 77ல வேலைக்கு உணவு ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 77ல இந்த உணவளிக்கணும், வேலை கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டிபிஎஸ்பில ஆர்டிகல் 41 சொல்லுது. டிபிஎஸ்பில சொன்னா அதை கட்டாயமா நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவு திட்டம் நம்ம பார்த்திருக்கோம்ல, இதெல்லாமே டிபிஎஸ்பில ஏதோ ஒண்ணு இருக்கும். மக்களுக்கு இதை பண்ணுங்க சொல்லிட்டு. அம்பேத்கர் கேட்டாங்களா, அடிப்படை உரிமைன்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, ஒருவேளை அதை மீறப்பட்டா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கே போலான்னு சொல்லிதான் ஆர்டிகல் 32 வச்சிருக்கீங்க. 32 என்ன சொல்லுது, அடிப்படை உரிமை கிடைக்காத பொழுது நேரடியாக நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போலாம், 5 வகையான ரிட் மனுக்களை ஃபைல் பண்ணலாம். அப்ப இந்த பழைய படத்தெல்லாம் காமிப்பாங்க, மாணிக்கமா இருக்கும், மாணிக்கத்தை எடுக்க போனோம்னா சுத்தி வர பாம்பா இருக்கும். இப்ப நம்ம மாணிக்கத்தை தொட்டா பாம்பு கொத்திரும். அப்ப அடிப்படை உரிமைகள் நான் கொடுக்கறது முக்கியம் இல்ல, அந்த உரிமைகள் மீறப்பட்டா கொத்துறதுக்கு பாம்பு இருக்கா, ஏன்னா உரிமைகள் மாணிக்கம், அதை கொத்துற பாம்பு தான் இங்க முக்கியமான ஒண்ணு. அதனாலதான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஆர்டிகல் 32 என்ன சொல்றாருன்னா அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் அப்படிங்கிறார். இது இல்லைன்னா அரசியலமைப்பு இல்லப்பா அப்படிங்கிற, ஏன்னா இதயம் இல்லாம மனிதன் இருக்க முடியாது. அரசியலமைப்பு 32 இருக்கு, அரசியலமைப்பு இல்ல அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாம்பு தான் இருக்கான்னு கேட்டா இன்னொரு பாம்பு இருக்கு. ஆர்டிகல் 13 அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய எந்த சட்டமுமே செல்லாதுன்னு சொல்லுது. அப்ப 2 பாம்பை விட்ட அம்பேத்கர் ஏன் டிபிஎஸ்பிக்கு ஒரு பாம்பு கூட விடல அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா டிபிஎஸ்பில நம்ம முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கிட முடியாது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், டிபிஎஸ்பி நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஏன் செயல்படுத்தல நம்ம கேட்க முடியாது. இந்த திட்டங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனா ஏன் பண்ணல நம்ம கேட்க முடியுமா? முடியாது. எங்க பாம்பு அப்படின்னு அம்பேத்கர் கேட்டோன்னே அவர் சொன்னாரு, எப்பா இங்க நான் 2 பாம்பு விட்டு தான் பாத்தீங்க. டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கேன். அவங்க எல்லாருமே ஒரு குட்டி குட்டி பாம்பு மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டிபிஎஸ்பி அவங்க செயல்படுத்தலைன்னா நீங்க எலெக்ஷன் ஒண்ணு வரும், அதுல எல்லாத்தையும் கொத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்கள் கையில நான் விட்டுட்டேன், நீதிமன்றம் தான், மக்கள் தான் அங்க நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிதான் இந்த டிபிஎஸ்பிக்கு அவர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஏன் வந்து டிபிஎஸ்பிக்கு நான் ஜஸ்டிசபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஆர்டிகல் இருக்கும் டிபிஎஸ்பில. அடுத்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா ஆர்டிகல் 41 1980. அடுத்து ஊரக நிலமற்ற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP 1983. இதுக்கு கீழே தான் முதல்ல இந்திரா ஆவாஸ் யோஜனா கிராமப்புறத்துல வீடு கட்டுற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்க, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா கீழே 89ல ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் அது கீழே கொண்டு வந்தாங்க. அப்புறம் 96ல இருந்து அந்த திட்டத்தை வந்து தனியாவே இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2015ல புது கவர்மெண்ட் வரும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா 2015ல இருந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதுல என்ன மட்டும் இல்லைன்னா இந்த திட்டத்துக்கு பேர் எம்ஜிஆர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்துடும். கரெக்டா என்ன போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீம் பேர் வைக்கும் போது இதெல்லாம் சில யோசிப்பாங்க. MGNREGS 2006ல 2005 சட்டம் 2006 100 நாள் வேலை திட்டம் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. கிராம் சதக் யோஜனா அப்படின்னா நமக்கு வந்து 2010 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கிராம் சதக் யோஜனா அப்படின்னா கிராமப்புற சாலைகள் திட்டம் 2000லேயே வந்துருச்சு. அடுத்து பாரத் நிர்மான் 2005. இதுல ரூரல் கனெக்டிவிட்டி, ஊரக பகுதியில தேவையான வசதிகள் செய்யணும், அதான் பாரத் நிர்மான் 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 85 86 சொல்லிட்டேன் நான்.
அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். இப்ப நமக்கு வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து பார்த்தோம்னா அம்ருத் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்ருத்னு வச்சிருக்கோம். அது 2005லயே வந்து பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பேர்ல இருந்தது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. இந்திரா ஆவாஸ் யோஜனா கிராமப்புறத்துல வீடு கட்டுறது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பார்த்தோம்னா நகர்ப்புறத்துல வீடு கட்டுறது. அதுதான் நம்ம 2015ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி ஜெனரலா கொண்டு வந்துட்டோம். அடுத்து தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. அப்ப நேஷனல் ஹெல்த் மிஷன் NHM அப்படின்னு சொல்லுவாங்க. 2005ல கொண்டு வந்தது. அப்புறம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011. இதுதான் தீன் தயாள் அந்தியோதயா பேர்ல அவர் பேர்ல நம்ம சேர்த்துட்டோம். டே NRLM அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே தான் நமக்கு சுய உதவி குழுக்கள் இருக்கு. தென் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. சரியா? சோ இப்ப இதுல முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதை வந்து திரும்ப திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரீகால் பண்ணுங்க, ரிலாக்ஸா பாருங்க. 1, 2 மறந்து போனா தப்பு இல்ல. ஐயோ எனக்கு மறந்துடக்கூடாது, ஐயோ எனக்கு மறந்துடக்கூடாது இப்படின்னா மறந்து போயிடும். ரெண்டா மறக்கட்டும், எனக்கு ஞாபகம் வரும், எனக்கு வராம வேற யாருக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு யதார்த்தமா இருங்க. அந்த யதார்த்தம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். மூளை வேலை செய்யணும் எக்ஸாம்கள், அதான் ரொம்ப முக்கியம். அது வேலை செஞ்சதுன்னா நம்மளை ஜெயிக்க யாராலையும் முடியாது. சரியா? சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.